நான் படத்திலேயே பாதி ஒழுங்காக பண்ணல. இந்த படத்தில் வந்து அந்த கிராஃபிக்ஸ் பற்றி ஒன்று சொன்னீங்கல்ல, அது வந்து இப்போ கருப்பு படத்தில் 2-3 இடங்கள்ல அந்த கிராஃபிக்ஸ் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகலாம். அது நீங்களே இப்போ ஒத்துக்கிட்டீங்க வேற. இப்போயா நான் எப்போலேருந்தே ஒத்துனுப்பேன், எல்லாத்தையுமே சொல்லிடுவேன் நான். அதை பற்றி இப்போ நிறைய அந்த ஓடிடியில் வந்த பிறகு அந்த கிராஃபிக்ஸ் பற்றி சொல்கிறாங்க, கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகலையே அப்படின்றது. அதெல்லாம் இப்போது ஒரு ஷாட் இப்போ இருக்குது, ஒரு ஹெட் ரீப்ளேஸ்மெண்ட் ஷாட் இருக்குன்னா அதுக்கு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 8 மாதம் ஆகும் கரெக்டாக பண்ணுறதுக்கு. 8லேருந்து 10 மாதம் ஆகும். இப்போ 8லேருந்து 10 மாதம் ஆகிற ஒரு கம்பெனிக்கு நீங்கள் 8லேருந்து 10 மாதத்துக்கு முன்னாடியே பேமெண்ட் கொடுக்கணும். ஸோ இப்போ எங்களோட சுச்சுவேஷன் என்னாச்சுன்னா, நிறைய நேரத்தில் எங்களால் கரெக்டான டைமில் இந்த பேமெண்ட் டெட்லைன்ஸு, இந்த கிராஃபிக் சிஜியோட அவங்க கொடுத்த டெட்லைன்ஸை ஃபாலோ பண்ண முடியல. எங்களுக்கு நிறைய ப்ராக்டிக்கல் கன்ஸ்ட்ரெயின் இருந்தது. இப்போ டக்குன்னு ஓகே அப்போ அதை தூக்கிடுங்க அப்படின்னு தூக்க முடியும். எனக்கு அதுக்குள்ளே இருந்தது, அது படத்தில் உள்ள சீனில் உள்ளே இருந்தது. ஸோ நாங்கள் வந்து இப்போது ஒரு சிங்கம் ஃபைட் இருக்குது அப்படின்னா அதில் எவ்வளோ ஷார்ட்ஸ் கம்மியாக யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ ஷார்ட்ஸ் யூஸ் பண்ணி இதை நாங்கள் வச்சுருக்கோம். இப்போ இதுக்கு மேலேயே அந்த ஃபைட்டில் இருந்து தான் இருந்தது. ஆனால் எங்களால் வந்து ஹெட் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து இப்போ தேட்டரில் யாருமே வந்து பெருசாக அதை சொல்லலை. ஓடிடியில் பார்க்கும்போது பாஸ் பண்ணி இது நாங்கள் எதிர்பார்த்தது தான். ஏன்னா நாங்கள் அதை ஒழுங்காக பண்ணலை. ஏன் ஒழுங்காக பண்ணல, எங்களுக்கு அவ்வளோ கன்ஸ்ட்ரெயின் இருந்தது. இப்போ எல்லா கன்ஸ்ட்ரெயின் வந்து நாங்கள் இதனால தான் பண்ணல, அதனால மக்கள் தப்பு பண்ணால் கண்டுபிடிச்சு திட்டுவாங்க. இவ்வளோ பேர் பாராட்டுறாங்க, எல்லாம் செமையாக இருக்குது. இப்போ ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் மொத்தமாகவே அடிக்கிறதுக்கு கிடைச்ச ஒரு 4 விஷயம்னா இந்த விஷயங்கள் தான். மற்ற இது மீதி இருக்கிற எல்லா விஷயம் சூப்பர் செமையாக இருக்குது. தேட்டரில் பண்ணுற மாதிரியே தான் ஓடிடிலையும் ரசித்து பார்க்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது. அப்போ பண்ண தப்பு ஒத்துக்கணும்ல, அது எங்கள் தப்பு தான். இதனால தான் நாங்கள் பண்ணலை, அதனால தான் பண்ணலை அப்படின்னு எனக்கு சொல்ல வேண்டாம். there are a lot of reasons, but I don't want people to know the reason. It is a mistake. We could have done that better. We didn't do it better. அந்த 4-3 ஷார்ட் சில ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தது அப்படின்னா we accept it. அடுத்த வாட்டி ப்ராபப்ளி நாங்கள் பெட்டராக பிளான் பண்ணோம். டைம் சரி, மணி சரி, நிறைய விஷயங்கள். பட் ஆனால் நான் என்ன ப்ரொடியூசர்ஸ் கிட்ட சொன்னேன் அப்படின்னா, இது தேட்டர் படம், இது ஒரு மேஜிக். தேட்டரில் வந்து நான் தான் படத்துக்கு ப்ரொமோஷனும் சொன்னேன். தேட்டரில் ஒரு குரூப்பாக பார்த்து உட்காந்து பார்க்கும்போது ஒரு மேஜிக் நடக்கும். அந்த மேஜிக்கில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியாது. நிறைய குட்டி குட்டி மிஸ்டேக்ஸ் இருக்கும். பட் ஆனால் அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாமே ஓவர்சீ பண்ணுறது தான் சினிமா. இப்போ ஓடிடியில் பார்க்கும்போது இன்றைக்கி ஜென்ரேஷன் அப்படி தான் பார்ப்பாங்க. எப்படிலாம் பார்க்காதீங்க, நிறுத்தி எங்கே பார்க்குறீங்களா சொல்ல முடியாது. பார்ப்பாங்க, அடிப்பாங்க, வாங்கிப்போ, பாராட்டும் போது வாங்கினல, அப்போ அடிக்கும் போது வாங்கிக்கோ அப்படின்றது தான். ஸோ பட் ஆனால் ஓகே, இதெல்லாம் எங்களோட லேர்னிங். இதை வந்து இப்போ ஆடியன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்குது, இன்னும் சில இடத்துல இப்போ நான் சொன்னேன்னா அதுக்கப்புறம் இது பண்ணுற மாதிரி இருக்குது. நிறைய இப்போ ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் ஸ்க்ரீன் கிராப் எத்தனை போடுறாங்களோ அதுக்கு அதிகமான ஸ்க்ரீன் கிராப் நானே ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ எங்களுக்கே தெரியும் அதெல்லாம். பட் இட்ஸ் அ மிஸ்டேக். ஐ apologize to the audience for giving you underwhelming OTT experience. Probably next time we will get better as a team. அந்த ஹெட் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த சீன் வந்து சூர்யா சார் நடிக்கலையா இல்லை வேற ஒருத்தவங்களை வச்சு பண்ணதா? அப்போ எல்லா ஸ்டண்ட் காட்சிகளுமே வந்து 2 விதமாக நடக்கும். ஒன்று ஹீரோஸ் வச்சு எடுப்போம், இன்னொன்று சில ரிஸ்கி ஷாட்ஸோ சில ஷாட்ஸோ வந்து டூப் வச்சு எடுப்போம். ஸோ மிக்ஸ் மேட்ச் தான் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கிற சில ஷாட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னும் போது லைட்டிங் சரிஞ்சிருக்காது, திடீர்னு அங்கே கண்டினியூட்டி மிஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த ஷாட் எடுத்து அங்கே போடணும், அந்த ஷாட் எடுத்து இங்கே போடணும். ஸோ சினிமா அது எடுக்கிறதுக்குலாம் பிரச்சனை இருக்கும். அதெல்லாம் இப்போ நான் வந்து நாங்கள் இந்த பிரச்சனைனால தான் இப்படி பண்ணோம் அப்படிலாம் சொல்ல விரும்பல, அது தப்பு.